ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷீ குக்ஸ் யம்மி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி. சேலம் ஸ்பெஷல் கல்மீன் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. சோம்பு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர், உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது மீன் பார்த்திங்கன்னா இது ஜிலேபி மீன். இந்த மீன் க்ளீன் பண்ணிவிட்டு இது 1/2 kg, ஒரு மீன் 1/2 kg இருக்கும். இதை ஸ்லிட் பண்ணியிருக்கேன் நடுவில், அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா இது மேலே தடவிக்கலாம். இந்த ஹோல் ஃபிஷ்ஷும் நல்லா ஒரு இடம் கேப் இல்லாமல் ஃபுல்லாக இந்த மசாலாவில் நம்ம நல்லா அப்ளை பண்ணி கவர் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு மினிமம் 30 minutes மேரினேட் பண்ணிடலாம். இப்போ 30 minutesக்கு அப்புறம் ஒரு அயன் தவா எடுத்துக்கோங்க. இதுவும் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். அயன் தவாவில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால ஆயில் எப்போல்லாம் அப்சர்வ் பண்ணுதோ ஃபுல்லாக, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இல்லைனா ஃபுல்லாக பேர்ன் ஆகும். அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆயில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறேன். பட் ஆனால் இன்னும் குக் ஆகலை. இதை குக் பண்ணுறதுக்கு, ஒரு சைட் குக் பண்ணுறதுக்கு எனக்கு 10 minutes ஆச்சு. சிம் பண்ணி தான் குக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மேலே பயங்கரமாக ஆயில் தெரிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயும் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் குக் பண்ணேன். ஏன்னா இது ஃபிஷ் பெருசாக இருக்கிறதுனால ரொம்பவும் டிலே ஆச்சு. ஒரு சைட் 10 minutes, இன்னொரு சைடு 10 minutes. ஸோ 22 minutes ஆச்சு எனக்கு இதை குக் பண்ணி எடுக்க. இப்போ இன்னொரு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு ஃபிஷ். கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். இல்லைனா மசாலா ஃபுல்லாக பர்ன் ஆகிடும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா உள்ளே குக் ஆகாது. ஏன்னா ஃபிஷ்ஷும் நல்லா பெருசாக இருக்குல்ல. சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடலாம். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ 2 கரண்டி யூஸ் பண்ணி தான் நான் ஹேண்டில் பண்ணேன். எதுவும் உடையாமல் அந்த மாதிரி பார்த்து தான் பண்ணணும். இப்போ அந்த டாப் சைடில் மசாலா இன்னும் கொஞ்சம் ராவாக இருந்துச்சு. நான் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சைடு சாய்ச்சி வச்சுட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன்.
ஃபிஷ் எல்லாம் குக் ஆகிருக்கும். பட் ஆனால் மசாலா ராவாக இருக்கும். அதனால் அதுவும் ஒரு 1 hour 2 minutesக்கு அப்படி பண்ணி எடுத்தேன். இப்போ சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிடும்போது அது கூட ஆனியன் சேர்த்து சாப்பிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட் உண்மையாக. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.